இன்றைக்கி ஒரு Tuticorin ஸ்பெஷல் இந்த கோஸ்டல் ஏரியாஸில் பண்ணுவாங்க. இது வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் ரெண்டும் கலந்த ஒரு டிஷ், ஒரு லஞ்ச் நான் செஞ்சு காட்ட போகிறேன். எப்போதும் போல் நம்ம செஞ்சுக்கிட்டே பார்ப்போமே. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த வீடியோவை பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே நீங்கள் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் எங்கள் வீடியோஸ் அப்லோட் ஆன உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஆஸ் யூஷுவல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. செய்ய போகலாமா? பச்சை அரிசி, அரைக்கீரை ஒரு கட்டு, ப்ரான்ஸ் அரை கிலோ, வெங்காயம் 1, தேங்காய் பால் 1 டம்ளர், புளி கரைச்சல் 5 டேபிள் ஸ்பூன், பூண்டு 5 பல்லு, பச்சை மிளகாய் 2, மஞ்சத்தூள் 2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், நெய் 3 டீஸ்பூன், ஆயில் 3 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. செய்ய ஆரம்பிக்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு பேனை நான் ஹீட் பண்ணிக்கிறேன். பேன் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு 1/2 kg ப்ரான்ஸ் எடுத்திருக்கேன். அதை டீவைன் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இந்த பேனில் போட்டு, இதில் நம்ம எதுவும் ஆயில் எதுவும் ஊற்ற வேண்டாம், சும்மா தான் ஃப்ரை பண்ண போகிறோம். இதில் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டு 1 டீஸ்பூன் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ப்ரான்ஸில் உள்ள மாய்ஸ்சர் எல்லாம் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகணும், அதுக்காக தான் இப்படி நம்ம ஃப்ரை பண்ணுறோம். அதனால் ப்ளெயினாக போட்டாலே கொஞ்சம் நேரத்தில் தண்ணி விடும். அது அந்த தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆகணும். ப்ரான்ஸ் இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு குக்கரை நம்ம அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காயிட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் ஒரு 5 பல்லு பூண்டு சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு முழு வெங்காயம் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். இதில் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் 1 டீஸ்பூன் மிளகாத்தூளும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். வேறு எந்த காரமும் இல்லை. இதுக்கு முன்னாடி 2 பச்சை மிளகா தான் போட்டோம். நான் ஒரு 1.25 கிளாஸ் பச்சை அரிசியை ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன். நம்ம எந்த அளவில் நம்ம ரைஸ் போடுறோமோ அதுக்கு அப்படியே 2 மடங்கு நம்ம தண்ணி ஊற்றணும். எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 கிளாஸ் நம்ம ஊற்றிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் குழஞ்சி வரும். இந்த சாதம் வந்து கீரை சோறுன்னு சொல்லுவோம் நாங்கள். தூத்துக்குடியில் ரொம்ப ஃபேமஸ் இது. எங்கள் வீட்டிலலாம் அடிக்கடி பண்ணுவாங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ரைஸையும் இப்போ நல்லா வெங்காயத்தோடு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூட நான் வந்து ஒரு அரைக்கீரையை ஒரு பஞ்சு நல்லா க்ளீன் பண்ணி ஆஞ்சி வச்சுருக்கேன். அரைக்கீரை தான் இதுக்கு நம்ம போடுவோம். இந்த அரைக்கீரையும் அதோடு சேர்த்துடலாம். இது நல்லா ரைஸோடு சேர்ந்து நல்லா குழஞ்சி வரணும், நல்லா வெந்துடும். இது இதில் வந்து நான் என்ன செய்ய போகிறேன், இப்போது தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா திக்கு தேங்காய் பால். ஒரு 1/4 தேங்காய் மூடி எடுத்தால் போதும். நீங்கள் அதுலேருந்து நல்லா திக்காக எடுத்துங்க பால். நான் இந்த கிளாஸில் தான் ரைஸ் போட்டிருக்கேன். 1.25 கிளாஸ் வச்சுருக்கேன் இதில். இப்போ தேங்காய் பால் 1 கிளாஸ் ஊற்றுறேன். ஸோ 1.25 கிளாஸுக்கு 2.5 கிளாஸ் நம்ம தண்ணி ஊற்றணும். நான் 1 கிளாஸ் தேங்காய் பால் ஊற்றுனால இன்னும் ஒரு 1.5 கிளாஸு ப்ளஸ் ஒரு 1/2 கிளாஸ் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். அப்போ தான் நல்லா குழஞ்சி வரும். ஸோ தண்ணி இன்னும் ஒரு 1.5 கிளாஸ் நான் ஊற்றுறேன். இப்போ 1 கிளாஸ் ஊற்றிட்டேன், இன்னும் ஒரு 1/2 கிளாஸ் ஊற்றுவேன். இது போக இன்னொரு 1/2 கிளாஸ் நம்ம எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். கீரையும் ரைஸும் நல்லா குழஞ்சிரும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட ஒரு எலுமிச்சப்பழம் சைஸு புளியை நல்லா திக்கு பல்பாக கரைச்சி வச்சுருக்கேன். இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு புளிப்பு டேஸ்ட், ரொம்ப எல்லாமே நல்லாயிருக்கும். இது சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் அது. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த ப்ரான்ஸ் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் இதில் போட்டுக்க வேண்டியது தான்.
இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ப்ரான்ஸோடைய ஃப்ளேவரு வேக வேக நல்லா சூப்பராக இருக்கும். இது கீரை சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா உடனே சாப்பிட்ருவாங்க, போகிறதே தெரியாது உள்ள. இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்கு நெய்யை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு 3 டீஸ்பூன் நான் போட்டுக்கிறேன் நெய். இதையும் போட்டு மூடி வச்சிட வேண்டியது தான். நம்ம ஃபஸ்ட்டு நல்லா ஹையில் வச்சு ஒரு விசில் வந்த உடனே சிம்மில் வச்சு 3 விசில், ஒரு டோட்டலாக 4 விசில் சுட்டு எடுத்தால் போதும். நான் 5 லிட்டர் குக்கர் யூஸ் பண்ணுறேன், அதனால் 4 விசில் சுட்டு எடுக்கிறேன். நீங்கள் சைஸுக்கு ஏற்றபடி நீங்கள் பார்த்து எடுத்துங்க. நாலு விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம ப்ரெஷர் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ ப்ரெஷர் போயிருக்கோம், நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வந்திருக்கு, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது பாருங்கள். இப்போ நல்லா இதை நம்ம மிக்ஸ் பண்ணலாம். எல்லாம் கரெக்டாக இருக்குது. இந்த அளவுக்கு நம்ம குழஞ்சிருந்து நல்லா சேர்ந்துருக்கு பாருங்கள். எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு ஹாட்டாக சர்வ் பண்ண வேண்டியது தான். பார்த்தீங்கல்ல, இந்த எறா கீரை சோறு எவ்வளோ ஈஸியாக செஞ்சிடலான்ட்டு. ஜஸ்ட் ஒரு வெரைட்டி ரைஸ் பண்ணுற மாதிரி தான், அவ்வளோ குயிக்காக பண்ணிடலாம். இதில் இருக்கிற அந்த தேங்காய் பால் அவ்வளோ ரிச்சாக இருக்கும் டேஸ்ட்டு. இதில் நம்ம புளி வேறு ஊற்றுறோம், எல்லாமே கலந்து இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். எறாவுடைய ஃப்ளேவரு வேக வேக அவ்வளோ நல்லாயிருக்கும். இது வந்து டூட்டுக்கரின் ஆரிஜின். எல்லாமே அந்த கோஸ்டல் சைடில் உள்ளவங்க தான் பண்ணுவாங்க. இது நம்ம நைட்டே எறா வாங்கி வச்சிட்டா கூட நெக்ஸ்ட் டே மார்னிங் செஞ்சு ஆஃபீஸுக்கு பேக் பண்ணியே எடுத்துகிட்டு போகலாம். ஸ்டூடெண்ட்ஸு, ஆஃபீஸ் கோவர்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகலாம். நான்லாம் காலேஜ் படிக்கும்போது அம்மா எனக்கு பேக் பண்ணி கொடுப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சமையலே தெரியாத பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. இது வரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் எங்கள் வீடியோஸ் அப்லோட் ஆன உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஆஸ் யூஷுவல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, குட் டே.